நாங்கள் வீடியோவில் வந்து இப்போ யூஐ க்ரியேட் பண்ணுற ஸ்டெப்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். ஓகே, நான் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இப்போ செஞ்ச ப்ராஜெக்ட்டுக்கும் பை டிஃபால்ட்டாக ஒரு யூஐ வரும் தானே, அதில் அது இப்போ உங்களை படுத்துறேன். இப்போ நார்மலாக நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு வந்து .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரி, இப்போ என்ன இந்த ரேசர் பேஜஸ் வரைகளே பை டிஃபால்ட்டாகவே ஒரு யூஐயோட வரும். ஸோ அதை தான் நான் ஓவர் ரைட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை வந்து போன வீடியோஸ்லேயே உங்களுக்கு விளம்பரப்படுத்திட்டேன். ஓகே, இதான் நீங்கள் பை டிஃபால்ட்டாக வர பேஜ் இப்படி தானே இருக்குது. சரி, ஸோ இப்போ இதில் நாங்கள் பார்த்தோன்னா எங்களுக்கு இப்போ இதில் இருக்கிற அந்த இவங்களோட டிஃபால்ட் தீமோட போகாமல் நான் எங்களுக்குண்டே பேஜஸை வந்து நாங்கள் செட் பண்ணுவோம். இப்போ அதால் நான் பார்த்த வேண்டாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடியில் சொன்ன மாதிரி இப்போ செட்டில் பாருங்க நான் போட்டு எடுத்துருக்கேன். அதெல்லாம் தேவையில்லை க்ளீன் ஐ குட் வித் திஸ். ஸோ லெட்ஸ் க்ளீன் அப் த லேஅவுட் பேஜ் அண்ட் கமெண்ட் நேவிகேஷன். நான் என்ன கேட்குறேன்டா இப்போ எங்களுக்கு இதே மாதிரி இப்போ கமெண்ட் நேவிகேஷன் வித் பிராண்ட்ஸ் நேம் on the left and such as members payment left side. மீன் டைம் இப்போ நான் என்ன கேட்க வரேன்டா, இப்போ எனக்கு கமெண்ட் நேவிகேஷன் வேணும். இங்கால ஒரு 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 பிராண்ட் நீங்கள் வேணும். அப்புறம் இங்கால இங்கால சைடில் எனக்கு மெனுஸ் வரணும். அப்படி என்ன கேட்டிருக்கேன். சரி, அப்படியே லே அவுட்டு நாங்கள் போட்டு தான் அதை கேட்டிருக்கேன். இப்போ அதோட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா செட்டில் அடுத்த விஷயம் கேட்குற விஷயம், மீன் டைம் லெட்ஸ் இன்ட்ரடியூஸ் இமேஜ் ஆடிங் ஃபங்க்ஷனாலிட்டி. அதோட மெம்பர்ஸுக்கு இமேஜை ஆட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் செய்யலாம்னு கேட்டிருக்கேன். ஸோ we need to create a member listing page and we can perform add edit view info utilizing one single page. சரி, but similarly let's introduce payment button in members list. While I click that we can then navigate to payments page படி நான் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இல்லை எனக்கு என்னென்ன பேஜஸ் தேவைன்னா வந்து இப்போ மெம்பர்ஸை லிஸ்ட் பண்ணுற பேஜ், மெம்பர்ஸ் ஆட் பண்ணுற பேஜ், மற்ற வந்து இப்போ வர அந்த பேமெண்ட்டுக்கான பேஜ் அதெல்லாம் மூணு கேட்டிருக்கேன். சரி, அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து இப்போ கொமன் நேவிகேஷன் வேணும். அதால் வந்து முதல்ல நான் செய்ய வேண்டிய வேலை எங்களோட எங்களோட லே அவுட் .cshtml வந்து நாங்கள் வந்து மாற்றணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து அதான் சொன்னேன். இப்போ லே அவுட் சிஎஸ் தான் எங்களோட கொமனான அந்த லே அவுட் வந்து உள்ள ஃபைல் அது எங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பேஜஸுக்கு போயிட்டு அதில் ஷேர்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் சிஎஸ்எஸ் HTML எதுவும் இருக்குது. எங்களுக்கு அதில் சிஎஸ்என் இருக்காது, எங்களுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லே அவுட் CS.html இருக்குது தானே. இப்போ இதில் நீங்கள் பார்க்கல இல்லை, இது வந்து இப்போ உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே வர்றேன். இல்லை பூட் ஸ்ட்ராப்புகள் அது நேவிகேஷன்லாம் போடுறோம். எங்களுக்கு அப்படின்னா எங்களுக்கு இந்த இது தேவையில்லை. அப்போ நான் இதை ஃபுல்லாக ஒரு அழிப்பேன். அது மாதிரி பாருங்க, இதுலேயும் வந்து எங்களுக்கு site.cs வருது, gmap. ஓகே, இந்த ரேஸ் ஸ்டைல்லேருந்து வருது. இப்போ அதால் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதால் லேஅவுட்.cs இந்த ஈவன் இந்த ஃபைலோட எனக்கு தேவையில்லை. அதை நான் அழிச்சு விடுறேன். சரி, இப்போ எனக்கு இப்போ இதை லீடரை கொடுத்து விட்டுட்டு நான் இப்போ இதை மூட்டு ரீசைக்கிள் நான் கொடுப்பேன். சரி, அது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லேஅவுட் CS.html எனக்கு ஃபுல்லாக எனக்கு இல்லை விஷயம் தேவையில்லை. சரி, இதை அழிச்சு போட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை போடுறேன். சரி, இப்போ இதை காப்பி பண்ணி போட்டு இப்போ இது சிம்பிளாக தான் இருக்குது. விளம்பரப்படுத்துகிறேன். இல்லை என்ன போட்டிருக்கிறேன், நான் வந்து ஒரு HTML ஃபைலோட க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டைட்டில் எலிஜிமெண்ட் இருக்குது. அந்த இதுக்குன்ற CSS ஒன்று வந்துருக்கு. அதை வந்து அதை எங்கே போட்டிருக்கேன்டா, அந்த சிஎஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த site.css விஷயம் இருக்கிற வந்து இங்கே இந்த WL2 இருக்க சிஎஸ்ன்றது தானே. ஸோ இதெல்லாம் site.css இருக்குது. இதில் பை டிஃபால்ட்டாக வந்த சில இதில் ஸ்டைலர் இருக்குது. இப்போ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டைலர் இருக்குது தானே, இந்த பாடி ஹெடர் கண்டெய்னர் எல்லாம் இருக்குல்லோ. ஸோ இப்போ இந்த ஸ்டைலை வேணுமெண்டா நான் தூக்கி கொண்டு இப்போ காப்பி பண்ணி கொண்டு நான் இப்போ என்ன செஞ்சுவிடுறேன், இப்போ வந்து இவரில் போட்டுவிடுறேன். சரி, இப்போ இவரில் போட்டுவிடேன்டா. இப்போ எனக்கு ஓகே. இப்போ பாருங்க, போட்டோன்னே இப்போ எனக்கு சில சேஞ்சஸ் இப்போ நிறைய இதுகள் வந்து அங்கே மாறி இருக்கும் பாருங்க. இப்போ நான் எப்போயுமே இப்போ இது வந்து ரீஃப்ரெஷ் ஆக நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ண உண்டு. ஓகே, வந்திருக்கு. சரி, முழு டிசைனுமே மாறி இருக்கு. சரி, ஸோ இப்போ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆனால் இல்லை ஆனால் ஷுவர் வடிவாக இல்லை. இந்த வெல்கம் அதெல்லாம் வந்தோன்னு இருக்குது. அது என்ன ரீசனுக்காண்டி வருதில் பார்க்கணும் இருக்கா. இப்போ மெம்பர்ஸ் பேமெண்ட் இல்லை நிச்சயமாக இல்லை வரையில. ஏன்னா வந்து ஃபுல்லாக ரெண்டாக பண்ணல. இப்போ திருப்பி நீங்கள் இது பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணி போய் திருப்பி ரன் பண்ணுவேன். .NET ரன் கொடுத்தா
இப்போ தான் சரியாக வந்திருக்கு. இப்போ லில்லி ஜிம், இப்போ மெம்பர்ஸ் பேமெண்ட் இந்த மாதிரி இப்போ வந்து ஃபுல்லாக இப்போ இந்த இது மாறி இருக்கு. இப்போ இல்லை இப்போ மேலே ஹெடிங்கும் இப்போ மெம்பர்ஸ் பேமெண்ட் அப்படி ஒரு விஷயம் வந்து இல்லை வந்திருக்கு. மேலே வந்து வேண்டாம் இப்போ இதான ஒரு இஷ்யூ. நீங்கள் அப்படி பார்க்கல ஒருக்கா நான் HTML டிசைனில் மாற்றபடியே நீங்கள் திருப்பி அதில் சேஞ்சஸ் செய்யக்கல நீங்கள் ஒருக்கா ஸ்டொப் பண்ணி போட்டு தான் நீங்கள் திருப்பி ஒருக்கா இதை ரன் பண்ண வேண்டியிருக்கும். சரிண்ணே. ஓகே. இப்போ இதான் இந்த ஃபஸ்ட்டாக வந்து நான் லே அவுட் பேஜை இப்போ போட்டிருக்கோம். இதான் இந்த லே அவுட் பேஜ் கான்ஃபிகர் பண்ண விஷயம். சரிண்ணே. அப்புறம் நீங்கள் அடுத்த விஷயமா நீங்கள் பார்க்கல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நான் இல்லை பாருங்க. இப்போ எனக்கு இதை இதை கிளிக் பண்ணினா அதாவது இப்போ இதில் லிங்க்கில் கிளிக் பண்ணால் எனக்கு நோட் ஃபவுண்ட்லாம் வேறு ஒன்றும் வேறு அது போகாது. பார்த்தீங்கன்னா இப்போ லிங்க்னு இப்போ போடல. இப்போ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் இண்டெக்ஸ்னு போட்டிருக்கேன். நான் அதை க்ரியேட் பண்ணல. ASP பேஜ்னு கொடுத்துருக்கேன். நான் அதை க்ரியேட் பண்ணல. சரிண்ணே. இப்போ அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் செய்யக்கல நான் அதில் செய்ய வேண்டிய வேலை இப்படி தான் செய்யணும். இப்போ அடுத்ததாங்க இப்போ இதில் இருக்கல. ஓகே. நான் மெம்பர்ஸ் இந்த இமேஜை அப்லோட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதான் நான் புதுசாக நான் இப்போ இந்த சேஞ்சஸே நான் செய்ய வேண்டியிருக்கேன். இப்போ பழைய மாடலில் நான் இப்போ இமேஜை ஆட் பண்ண கேட்கல. ஆனால் இப்போ வந்து கேட்டிருக்கேன். அதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்து நீங்கள் போட்டிருக்கேன். ஸோ அதில் இந்த இமேஜ் பார்த்து இருக்கா நான் காப்பி பண்ணி போட்டு இந்த மாடலில் இருக்கா போடுறேன். சரிண்ணே. இந்த மாடல்ஸில் இருக்கா மெம்பர்ஸில் இருக்கா போடுவேன். ஓகே. ஸோ அதில் இப்போ செய்ய திருப்பி மைக்ரேஷன் செய்தி ஆகணும். இப்போ செய்வோம். ஓகே. இப்போ வந்து பாருங்க அடுத்த என்ன செய்யட்டாமண்டா எங்களுக்கு அட்டோ எடிட் மெம்பர்ன்ற பேஜை நாங்கள் க்ரியேட் பண்ணி தானே வேணும். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா இது வந்து அட்டுக்கும் எடிட்டுக்கும் வந்து இதே ஃபார்மை யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து இந்த பேஜஸ் நாங்கள் இதான் இந்த ஸ்ட்ரக்சர். இதில் வந்துட்டு நாங்கள் இந்த பேஜஸுக்கு போய்க்கல அதிலே நீங்கள் கவனிங்க. இந்த லே அவுட் சிஎஸில் மெம்பரை இது வந்து மெம்பர்ஸை லிஸ்ட் பண்ணுறது பேமெண்ட்டை லிஸ்ட் பண்ணுறது தான் இந்த பேஜஸ் இருக்குது. சரியானே. அதால் இப்போ மெம்பர்ஸில் இண்டெக்ஸ்ன்ற பேஜ் அப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதான் ஸ்டைல். சரிண்ணே. ஸோ இப்போ இது வந்து இப்போ வேணுமெண்டா இப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் இதை வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி செய்யக்கலையும் கூட உங்களுக்கு விளங்கும். சரி வேணுமெண்டா இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து நான் உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது எப்படி செய்யலாம் பண்ணுவேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெளிவாக இருக்குது. நான் அதை க்ளோஸ் பண்ணி போட்டு நான் இதை வந்திருக்கா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை வந்திருக்கா இதில் ஓப்பன் பார்த்தீங்கன்னானே இப்போ சொல்யூஷனோட ஓப்பன் பண்ணேன்னா அது விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். அப்படின்னா இன்னும் கூட இதை பற்றி நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். நீங்கள் என்ன இது இப்படி நான் செய்யக்கலாம் வந்து உங்களுக்கு அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி செய்கிற அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸுக்கு மேலே நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். சரி இப்போ ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி ஃபோல்டரை கொடுத்து போட்டு இதில் வந்து மெம்பர்ஸ்ன்னு வைப்போம். சரி மெம்பர்ஸ்ன்னு கொடுத்து போட்டு இப்போ இதுக்குள்ள வந்து வேணுமெண்டா நான் இப்போ ஒரு பேஜை கொடுப்போம். இல்லை அட் வந்து இப்போ ரேசர் பேஜ்னு கொடுப்போம். சரி இதில் வந்து என்ன கொடுப்போம்டா ரேசர் பேஜ் எம்டி என்ற கொடுப்போம். சரி இதில் வந்து அட்டனை கொடுத்தேன்டா இதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி அவங்களுக்கு விளம்பரப்படுத்தினான் எங்கள் இல்லை index.cshtml இருக்கட்டும். ஓகேண்ணே. ஸோ அதான் லிஸ்டிங் பேஜஸாக இருக்கும். சரிண்ணே. ஸோ index.cshtml ஃபைல் க்ரியேட் ஆகுது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். இப்போ எங்களுக்கு இந்த இந்த ஃபைல் உங்களுக்கு விரைக்கல 2 விஷயம் இருக்கும் எப்படி சொன்னேன். இல்லை வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து அந்த வியூ ஃபைலாக இருக்கும், மற்ற வந்து கோட் பிஹைண்ட் ஃபைலாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி சரி அதெல்லாம் இப்படி சொன்னேன். அதில் உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் க்ரியேட் பண்ணிக்க எங்களுக்கு இப்படி செய்ய சொல்லுவோம். இல்லையாண்டா நாங்கள் விஷுவல் ஸ்டுடியோ செய்யல இப்படி செய்ய சொல்லுவோம். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நீங்களாம் மேனுவலாக செய்ய வேண்டி இருக்கும். சரி இப்போ இதான் எங்களை பியூட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எங்களோட மெம்பர்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்குரிய பேஜ்.
ஸோ அதுக்குரிய கோட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களை ஃபார்ம் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் வரேன் அடுத்த மற்ற போட்டு போகிறோம் சரி மெம்பர்ஸ் லிஸ்டிங் பேஜ் இருக்குது தானே அதான் இங்கே இருக்குது வாங்க இதை வந்துட்டு நான் இந்த கோடை காப்பி பண்ணுறேன் சரி காப்பி பண்ணி போட்டு கவனிங்க இதில் என்ன விஷயம் இருக்குது ஓகே இல்லை 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 பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இல்லை மெம்பர் லிஸ்ட் மாடல்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னு அதான் அது வந்து இப்போ ஆனால் இது வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் இது வருது சரி இண்டெக்ஸ் மாடல் அண்ட் இண்டெக்ஸ் மாடல் பேஜ் மாடல் அப்படி என்ற வருது அதான் இந்த விஷயம் நான் எனக்கு தெரிஞ்சபடியாக மாற்றுறேன் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு பேஜை வந்து இண்டெக்ஸ்ன்னு போட்டிருக்குது ஆனால் இதை வந்து மெம்பர் லிஸ்ட் அண்டு போட்டிருக்குது அதான் இந்த இஷ்யூ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருது அதில் எனக்கு என்ன தேவையில்லைண்டா இப்போ இதை வந்து நீங்கள் இப்படி போடலாம் இப்போ இந்த மெம்பர் லிஸ்ட் மாடலும் போடாமல் அது வந்து இப்போ ஓகே ஜிம் ரேசர் இதுலேயே இருக்கட்டும் சரி எனக்கு இது தேவையில்லை இப்போ அதையும் எடுத்து விடலாம் ஓகே இப்போ இதில் நீங்கள் அடுத்த நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மாடல் டாட் மெம்பர்ஸில் வந்து இப்போ இது காட்டுது இது என்ன பிரச்சனைண்டா மெம்பர்ஸின் மாடல்ஸ் என்ன வரும் சரி மாடல்ஸ் தானே சரியான இருக்கும் ஓகே மற்ற வந்து என்ன மாடல்ஸ் தான் மெம்பர்ஸின் மாடல்ஸ் என்ன மாடல்ஸ் தான் பேர் கொடுத்துருக்கேன் மாடல் கொடுக்கல அதோட ஏன் சில எரர்ஸ் காட்ட வேண்டாம் அதை கோட் பிஹைண்டே போடாமல் விட்டுருக்கலாம் சரி சரி நான் போடுறேன் இப்போ இல்லை வாங்க இப்போ இதான் இந்த கோடிங் இது வந்து மெம்பர் லிஸ்ட் மாடல் நான் இண்டெக்ஸ்டட் மாடல் தான் வரணும் இல்லை வந்துட்டு பாருங்க இப்போ ப்ரைவேட் இது இதை காப்பி பண்ணி போட்டு இதை வந்துட்டு நான் இல்லை இண்டெக்ஸ் டாட் சிஎஸ் சிஸ்டமில் இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லில்லி ஜிம் கண்டெக்ஸ்ட் இல்லை ஜிம் டிபி கண்டெக்ஸ்ட் ஓகே ஸோ இந்த இதான் இப்போ உங்களுக்கு இதாக இருக்கும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மாடல் தான் வரும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் கான்டெக்ஸ்ட் டாட் மெம்பர்ஸ் சாரி ஓகே யூஸிங் மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க் கோர் சரி இப்போ இதில் பாவம் ஓகே இதுலேயும் ஆக்சுவலாக மாடல் இல்லைண்ணா ஓகே இப்போ சரி நான் மிஸ் பண்ணிட்டேன் அது மாடல் வந்து இங்கே ரிசர்வ்டான வேர்ட்ஸ் சரி இப்போ இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் அந்த மாடல் இது பைண்ட் பண்ணும் சரி அந்த இண்டெக்ஸ் மாடல் வந்து இதோட பைண்ட் பண்ணியிருக்கு அந்த ரிசர்வ் தான் அதுலேருந்து ஒன்றா நான் மெம்பர்ஸ் எடுத்து போட்டு அந்த மெம்பர்ஸை வந்து இங்கே நான் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் சரி இப்போ ஸோ இதான் வந்து நான் இப்போ இல்லை கொடுத்துருக்க இதாக இருக்குது சரி ஸோ இப்போ இதில் வந்து இது வந்து பார்க்கல இப்போ எங்களுக்கு ஒரு மெம்பர்ஸின் பேஜை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து நான் இங்கே இருக்கா அதில் பாவிச்சிருக்கேன் சரி ஸோ இதான் வந்து நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னிக் சரி இப்போ நீங்கள் வந்து இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேணும் இப்போ நாங்கள் வந்து இப்போ ஃபார்மை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இது வந்து எஸ்சி பேஜ் மெம்பர் ஃபார்ம்ன்ற கொடுக்க போகிறோம் இப்போ மெம்பர் ஃபார்மில் தான் வந்து நாங்கள் இந்த எடிட் அந்த ஆப்ரேஷன்கள் அட் ஆப்ரேஷன்ஸை வந்து நாங்கள் இங்கே செய்வோம் சரி இப்போ அதுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்ன அந்த நான் எடிட்டுக்கும் அப்டேட்டுக்கும் ஒரு ஃபார்ம் தான் பாவிச்சிருக்கேன் சரி அதில் வந்து பார்த்தீங்கள ஸோ இதுதான் வந்து அந்த அது கொடுத்துருக்க பேர் வந்து மெம்பர் ஃபார்ம்னு தான் கொடுத்துருக்கேன் சரி அந்த இதுக்கு பார்த்தீங்களா ஓகே ஏஎஸ்பி பேஜ் ஓகே மெம்பர் ஃபார்ம் அட் மெம்பர் ஓகே எல்லாம் பார்த்தீங்கன்னானே இப்போ இதில் நீங்கள் பார்க்கல இன்னும் விஷயம் தெரியும் எனக்கு ரன் பண்ணி பார்ப்போம் அந்த ரன் பண்ணால் ஷூராக தெரியாது ஒர்க் பண்ணுமா இல்லையாண்டு ஏதாச்சும் டேட்டா இல்லையாண்டா எங்களுக்கு வராது அப்புறம் டைம் எடுக்கும் ஹெச்டிடிபிஎஸ்ல இருக்குது இப்போ ஹெச்டிடிபியில் கொடுத்தோம்னா அவங்களோட பெட்டராக இருக்கும் ஸோ இப்போ இதானில் இருக்கிற விஷயம் என்ன எரர்ஸ் இருக்குது பாருங்க could not find ஓகே unable to copy file இப்படி இஷ்யூ இருக்குது அது என்ன இஷ்யூன்ற பற்றியாக பார்ப்போம் ஓகே இல்லை என்ன இஷ்யூ நான் போட்டேன் அதில் என்ன பிரச்சனை வந்தேன்னா வந்து
நீங்கள் பார்க்கல அந்த முதல்ல நான் ஆல்ரெடி விஷுவல் ஸ்டுடியோ கோட்லையும் ரன் பண்ணிவிட்டு அந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனை வந்தது. அதில் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். சரி, ஸ்டாப் பண்ணி போட்டு திருப்பி நீங்கள் ரன் பண்ணிங்கிறது தான் அது வேறு. திருப்பி ரன் பண்ணுறேன். சரி, ரன் பண்ணி போட்டு இப்போ என்னென்ன இஷ்யூஸ் வருது, என்ன மாதிரி நாங்கள் அதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் செய்ய போக மாட்டபடி நாங்கள் பார்ப்போம். இல்லை இதான் இருந்தது. இப்போ மெம்பர்ஸை கிளிக் பண்ணேன்டா ஓகே பாருங்க. இப்போ வந்து வருதானா இது வந்து ஓகே அந்த எக்ஸெப்ஷனே எங்களுக்கு காட்டுது. இல்லை பாருங்க அந்த எஸ்குவல் எக்ஸெப்ஷனா எஸ்குவல் எரர் நோ சச் கோலம் இமேஜ் பாத் ஏன் சொல்லுங்க அப்போ நான் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து உங்களோட மாடலில் வந்து இமேஜ் பாத் அந்த போட்டானല്ലോ. ஆனால் என்ன இப்போ வந்து போட்டால் நான் மைக்ரேஷன் இன்னும் அதை பற்றி செய்யலை. சரி, அதால் நான் வந்து இந்த எரர்ஸ் வந்து காட்டுது. அதோட எனக்கு இனிமேல் நான் வேலையை செய்ய போகிறேன்னா எனக்கு இப்போ டெம்பரரியாக ஒரு 3 நாள் டேட்டாவையும் ஒரு சீடிங் டேட்டாவை போட்டுட்டு நான் இப்போ எங்கள் டேட்டாபேஸில் போட்டேன்னா எனக்கு பார்க்க எனக்கு வசதியாக இருக்குன்னு தானே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதே முக செஞ்சுருக்கேன். நீங்கள் என்ன 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 செய்யலாம், நான் இப்போ இருக்கா இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அந்த சேஞ்சஸ் செய்வோம். சரி, இப்போ நீங்கள் பார்க்கல இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த சர்டிஃபிகேட்டில் கொடுத்துட்டு நான் பாருங்க இந்த கேள்வி கேட்டிருக்கேன். நான் எங்களோட இந்த மாடல் இருக்குது தானே, அதாவது எங்களோட மெம்பர் மாடலில் நான் இப்போ சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ டேட்டாவை இப்போ எவ்வளோ டேட்டா ஐடியிலேருந்து இமேஜ் பார்த்து அவ்வளோத்தையும் நான் என்ன செய்கிறேன்னா இந்த சட்டில் கொடுத்துட்டு எனக்கு இதுக்குரிய என்ன கேட்டிருக்கேன்னா சீடிங் டேட்டாவை அதுக்குரிய கோடிங்கை சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அந்த கோடிங்கை எனக்கு தந்துருக்கு. இப்போ சீட் டேட்டா எக்ஸாம் தந்துட்டு எனக்கு ஒரு 3 மொக் டேட்டாவை எனக்கு 3-4 டேட்டாவை எனக்கு போட்டு தந்துருக்கு. சரி, இதை நான் என்ன செய்கிறேன், இதை நான் காப்பி பண்ணி போட்டு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ இதை வந்து கொண்டு எங்களோட இதில் இங்கே போவோம், அதாவது சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் எங்களோட FDB கண்டெக்ஸ்ட் இருக்குது, DB கண்டெக்ஸ்டில் போவோம். டேட்டாக்கெலாம் இருக்குது. டேட்டாவில் ஜிம் டிபி கண்டெக்ஸ்ட் போயிட்டு இப்போ நான் என்ன செய்யலாம், இதை வந்து இங்கே போடுவோம். சரி, இதை போட்டோம்டா ஓகே. அது உங்கள் ஜியோ மாடல் நேம்னு இருக்குது. அதில் வந்து உங்களோட மாடலோட பேர் வந்து என்ன, இது வந்து மெம்பர் தான் எங்களோட மாடலோட நேம். ஓகே, அதில் போட்டிருக்கு. சரி, இதில் வந்துட்டு மாடல் நேம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டிய வேலை. ஓகே, இப்படி நான் போட்ட வழியா அப்போ அடுத்து நான் என்ன செய்வோம், இப்போ நான் அடுத்த ஒரு மைக்ரேஷனோட செய்ய வேண்டி இருக்கும். ஓகே, மைக்ரேஷன் செய்யணும்னா இப்போ இதெல்லாம் விஷுவல் ஸ்டுடியோ நிற்கிறபடியே இதை மைக்ரேஷன் செய்வோம். இப்போ என்ன செய்வோம், இப்போ இதுக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி என்னது இப்போ எங்களோட மேனேஜ் நியூ வெப் பேக்கேஜில் என்னது டூல்ஸுக்கு போயிட்டு போயிடலாம். மேனேஜ் நியூ வெப் பேக்கேஜ் மேனேஜர் போவோம். ஓகே, பேக்கேஜ் மேனேஜர் கன்சோல் போவோம். சரி, ஸோ இப்போ இல்லைன்னா எங்களுக்கு இது எனக்கு இதால் போக கஷ்டமாண்டா. நான் இப்போ ஆல்ரெடி நிற்கிற எங்கள் இதாலேயும் போகலாம். இப்போ என்ன செய்வோம், இந்த ப்ராடக்டை வந்து இங்கே இதால் ஓப்பன் பண்ணிக்கிறேன் தானே. ஸோ இதுலேருந்து நான் மைக்ரேஷன் செய்கிறேன் தானே. இப்போ இதுலேருந்து ஒன்றும் நான் இப்போ டெர்மினல் இது பண்ணி போட்டு எனக்கு இதில் ஃபேமிலியர் ஆகிட்டுது. இப்போ என்னது .net EF என்ன கொடுத்துட்டு நாங்கள் மைக்ரேஷன் செய்வோம். மைக்ரேஷன் கமாண்ட் என்ன அது உங்களுக்கு போட்டு தந்துருக்கு. இல்லை உங்களுக்கு செய்யக்கில் வந்து நாங்கள் எங்களோட செகண்ட் மைக்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டோம்டா இப்போ எங்களுக்கு இதில் வந்து வேலை வந்து முடியக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ EF மைக்ரேஷன்ஸ் அட்ன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன நாங்கள் வந்து இதுக்கு கொடுக்க வேண்டிய மைக்ரேஷன் பேர் வந்து என்ன செய்யலாம், என்னது இமேஜ் பாத் அண்ட் டேட்டா சீட 2 பேரை செஞ்சான் தானே. அதால் எப்படி கொடுக்குறேன் கொடுத்துறேன்டா. ஓகே, பில் ஸ்டார்டட். Okay, bill succeeded. ஓகே, அப்புறம் அதால் அது பிறகு .net EF அப்டேட் டேட்டா பேஸ் என்ன கொடுத்தோம்டா. டேட்டா பேஸ் வந்து அப்டேட் ஆகணும். ஓகே, பில் 6 ஸ்டார்டட். ஓகே, அப்டேட் டேட்டா பேஸுக்கு ஸ்பெல்லிங் வந்து தெரியலை.
sorry, database update. என்ன இஷ்யூ நான் பார்த்துட்டேன். அது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு அந்த .NET டேட்டாபேஸ் அண்டர்ஸ்கோர் அப்டேட் வராது. .df டேட்டாபேஸ் அப்படின்னு வரும். ஓகே, அதை கொடுத்தா பிறகு எனக்கு மைக்ரேஷன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு சரிண்ணே. இப்போ எனக்கு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை இன்னும் சின்ன சேஞ்சஸ் செய்ய விட நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த index.cshtml அந்த இமேஜ் இருக்குது தான், இந்த லிஸ்டிங் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து இப்போ இமேஜை கொண்டு வரதுக்கும் ஒரு இது ஒன்று இருக்கு. ஆனால் இப்போ சில அதில் எரர்ஸ் காட்டும். அதில் நான் இப்போ அதே மாதிரி கமெண்ட் பண்ணி போட்டு அதுக்கு Ctrl+K Ctrl+D இல்லை சாரி இல்லை பிரச்சனை செலக்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுவோம். கமெண்ட் Ctrl+A Ctrl+C ஓகே. சரி, இதில் கமெண்ட் பண்ணிவிட்டு நான் நம்மளோட பிளேஸ் ஹோல்டருக்கு ஒரு டியை கொடுத்துட்றேன். இல்லையா நாங்கள் அந்த அலைன்மெண்ட் பிளைக் அதுக்கு இனி பாருங்க. நான் இப்போ ஆல்ரெடி இப்போ டேட்டாவும் வந்திருக்கும் சரி. இப்போ நீங்கள் இதில் பாக்கியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்கலைஸ் ப்ரௌஸ் இதில் நீங்கள் பார்க்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் எஸ்கலைட் ப்ரௌசரெலாம் பார்க்கணும். இதில் நேராக ஓப்பன் பண்ணி பார்க்கலாது சரி. நீங்கள் விஎஸ் கோடாலாம் அதை வேலை செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ HTTP ரன் பண்ணுறேன். கேரநாடும் அதான் இது கொஞ்சம் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ செய்ய கொஞ்சம் லோடாக தான் இருக்கும். ஓகே பாபா. ஓகே, இப்போ மெம்பர்ஸுக்கு போகிறேன். பார்த்தீங்களா இப்போ எங்களுக்கு மெம்பர்ஸ் இந்த பேஜ் வந்து லிஸ்ட் ஆகிட்டோன்னா 4 பேரில் டீட்டெயில்ஸ் வந்து நான் போட்டேன். இப்போ எனக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இப்போ ஆக்சுவலாக இந்த விளக்கம் வந்து மெம்பர்ஸ் இப்போ நீங்கள் மெம்பர்ஸ்/இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தாலும் அது சேம் இதுதான் சரிண்ணே. இப்போ நீங்கள் இது போல் இப்போ இது ஸ்பெல்லிங் இல்லை எப்படின்னா இல்லை. இப்போ இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதை தான் மீன் பண்ணுது. அதனால் நான் இண்டெக்ஸ் அந்த பேஜையும் இண்டெக்ஸ்ன்னே போட்டேன். மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் அந்த ChatGPT அதில் மெம்பர் லிஸ்ட்டுன்னு இருந்தது. அதெல்லாம் பேர்லாம் மாற்றிட்டேன். நீங்கள் பார்க்கல இப்போ இதுக்கு வந்து இண்டெக்ஸ்ண்டா அதுக்கும் அதே பேர்லாம் இருக்கும். இப்போ உள்ளுக்கு நாங்கள் வைக்கிற பேரும் இண்டெக்ஸ் மாடலோட பேர்லாம் வைக்கணும். இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் சரிண்ணே. ஸோ இப்போ இதில் இந்த கோரோனா விளக்கத்தை நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னா இப்போ என்ன நடந்திருக்குண்டா இப்போ இதான் எங்களோட கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த இப்போ என்ன நடந்திருக்குன்ற படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ நான் இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கல. இப்போ நீங்கள் வந்து இதை பாருங்க. இப்போ இதில் வந்து வரையில் இதை மெம்பர்ஸை கிளிக் பண்ணுறீங்க. மெம்பர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நடக்குது. இப்போ உங்களுக்கு வந்து சாரி இப்போ இதில் வந்து நான் இப்போ அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். திருப்பி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி அந்த ப்ரொசஸை உங்களை விளம்பரப்படுத்துகிறேன். ஓகே, மெம்பர்ஸை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ எங்களுக்கு வந்து என்ன மெம்பர்ஸ் ஒரு யூஆர்எல் மார்க் இருக்குது. மெம்பர்ஸ் ஹெட்டிங்கும் நீங்கள் அட் மெம்பர் பதிவாங்க. அட் மெம்பரை கொடுத்தாலும் ஃபார்முக்கு போகணும். எயிட்டை கொடுத்தா ஒரு ஃபார்முக்கு போகணும். பேமெண்ட்ஸை கொடுத்தா பேமெண்ட்டுக்குரிய ஃபார்முக்கு போவார். நான் இப்போ உங்களுக்கு அந்த இமேஜை ஃபுல்லாக போடாபடி தான் அதை வந்து கமெண்ட் பண்ணி விட்டேன். அதையும் இப்போ ஃபியூச்சரில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் சரி. ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கிறபடி இதுதான் அந்த ஃபார்மேட். ஸோ என்ன கன்செப்ட் இங்கே நடக்குது என்றால் நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ் இப்போ அந்த லிங்க் அங்கேயே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ட் லேஅவுட் CS.html இருக்குது. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுதான் எங்களோட கமெண்ட் பேஜாக இருக்குது. உங்களுக்கு என்ன பேஜஸ் பேமெண்ட் செஞ்சாலும் இல்லை பாருங்க, எங்களோட மெம்பர்ஸை லிஸ்ட் பண்ணுற பேஜுக்கு தான் போகணும். அதுக்கு ஒரு லிங்க் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த லிங்க் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணினீங்கன்னா அதோட பேஜஸ் இருக்குது தானே. பேஜஸில் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை ஃபோல்டர் போட்டால் அந்த ஃபோல்டரில் எடுக்கும். அந்த ஃபோல்டர் தான் அதெல்லாம் இங்கே ஃபோல்டர் மெம்பர்ஸ் போடுறோம். அதுக்கு பிறகு இண்டெக்ஸ் பேஜுக்கு போகிறோம் சரி. இனி பாருங்க இண்டெக்ஸ்லேயும் பாருங்க முழு HTML நாங்கள் இங்கே எழுதலை பார்த்தீங்கன்னா. இப்போ எங்களுக்கு தேவையான போர்ஷன் மட்டும் தான் எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. மெம்பர்ஸ் இப்போ எல்லாம் சில பேர் இதாக காட்டாது பார்த்தீங்கன்னா. நின்றுட்டு இதை பார்க்கல இப்போ மெம்பர்ஸ் இப்போ இது பாருங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு அட் மெம்பர் இன்னொரு ஃபார்மை போடுறதுக்கு நாங்கள் அந்த லிங்க் போட்டிருக்கோம். மெம்பர் ஃபார்ம்னு போட்டிருக்கோம். இனி பாருங்க அந்த மெம்பர் ஃபார்மை நான் அங்கே எப்படி எழுதுனேன்டா இப்போ இந்த மெம்பர் ஃபார்ம்ன்ற தான் எழுத போகிறேன். இந்த இதை வந்து நான் என்ன செய்கிறேன்டா இதை கிளிக் பண்ணானே
எடிட் பண்ண கிளிக் பண்ணால எனக்கு ஒரு பேஜ் தான் போகணும். அதுக்கு நான் லாஜிக் எழுதுறேன் சரிண்ணே. அதால் நான் பார்த்தீங்கன்னா அதையும் நான் மெம்பருக்குலாம் எழுத போகிறேன் சரிண்ணே. அதுக்கும் பாருங்கள் மெம்பர்ஸுக்குலான் இப்போ இதில் வந்துட்டு என்னது நியூ ஐட்டம் சரிண்ணே. இப்போ நியூ ஐட்டத்துக்கு வந்து போட்டுட்டு இப்போ அதில் வந்து சாரி நியூ ஐட்டம் வந்து போடாமல் நியூ ரேசர் பேஜஸ் இருக்கு போமா சாரி ரேசர் பேஜ் போவோம். போயிட்டு எம்டி அதில் அட்டை கொடுக்குறேன். அதில் வந்து அதுக்கு பேரை கொடுக்குறேன் வந்து மெம்பர் ஃபார்ம் CHSTML படி கொடுக்குறேன் சரிண்ணே. ஸோ இதான் நான் க்ரியேட் பண்ண ஃபார்ம் சரியோ. ஓகே அந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் சரிண்ணே. இப்போ நான் அந்த ஃபார்மில் கண்டினியூ போவேன். உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்கிறேன். இப்போ முழு HTML நாங்கள் போடல. ஸோ இது வந்து இந்த மாடல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா பைண்ட் பண்ணப்படுது இந்த கோடோட சரிண்ணே. இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பேஜை நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கல ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் பப்ளிக் ஏசிங் டாஸ்க் ஒன் கெட் ஏசிங் அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கோல் ஆகும். இது என்னென்னா உங்களோட HTTP கெட் பண்ணிட்டாலே ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகல என்ன செய்யணும் அது வந்து என்ன செய்யுதுண்டா உங்கள் இப்போ உங்களோட டேட்டா பேஸில் இருந்தோண்டு மெம்பர்ஸ்ன்ற லிஸ்ட்டை ஃபெச் பண்ணி மெம்பர்ஸ் என்ற ஒரு மாடலாக பைண்ட் பண்ணுது. பார்த்தீங்க இது என்ன நடக்குதுண்டா நீங்கள் இங்கே பப்ளிக் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ்னு கொடுக்குறீங்க சரி. ஸோ இந்த மெம்பர்ஸ் தான் வந்து இந்த மெம்பர்ஸை செட் பண்ணுறீங்க. இந்த மெம்பர்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா இது வந்து உங்களோட இண்டெக்ஸ் HTML பார்த்தீங்களாண்ணே இந்த இந்த இண்டெக்ஸ் மாடலோட நீங்கள் இப்போ நீங்கள் இது வந்து என்ன நடந்திருக்கேன்டா இப்போ நீங்கள் கொடுத்த இந்த பெராமீட்டர் சரி. இப்போ உங்களோட இந்த மாடலோட இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா இந்த மெம்பர்ஸ் டேட்டா வந்து உங்களுக்கு என்ன செய்யிருக்கு பைண்ட் ஆகியிருக்கு. ஸோ அதால் ஸோ அந்த டேட்டா ஆனால் பாருங்க நீங்கள் இங்கே மெம்பர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தையும் போடலை சரிண்ணே. இப்போ என்ன நடக்கும்னா மாடல் டாட் பார்த்தீங்களா மாடல் டாட் மெம்பர்ஸ் இப்போ இந்த மெம்பர்ஸ்ன்னு கொடுத்த இந்த விஷயம் வந்து இருக்கிறது வந்து இது இல்லை. ஸோ இதால் உங்களுக்கு அது பைண்ட் ஆகியிருக்கு. ஸோ இதான விளக்கம். இப்போ அது பிறகு இந்த for each லூப் சின்டெக்ஸ் மூலமாக மாடல் மெம்பர்ஸ்னு கொடுத்துட்டு அது மெம்பர்ன்ற கொடுத்துட்டு மெம்பரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாத்தையும் எடுக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருதுன்னா உங்களோட மாடல் டேட்டாலேருந்து நான் அது வந்து வருது. சரி இதான் இந்த விஷயம் சரி. ஸோ இது நான் உங்களுக்கு ஆக டீப்பாக விளம்பரப்படுத்தல ஓவியூவாக என்ன நடந்திருக்குன்னு அதில் சொல்லியிருக்கேன் சரி. இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப்பில் நாங்கள் அட்ஃபார்ம்ன்ற டேட்டாவாக போவோம் சரி. இப்போ இதில் நீங்கள் பார்க்கல இப்போ இதில் இதை கவனிங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள்ட இதில் வரைக்கல இப்போ இதில் பாருங்க நாங்கள் இதெல்லாம் போட்டு மெம்பர் ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணி வந்துட்டோம். ஓகே இதான் கூட மெம்பர் ஃபார்ம் இதாக இருக்கும் சரி. மெம்பர் ஃபார்ம்ன்ற வரைக்கல பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் ஃபார்ம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ இது இந்த கோட் பிஹைண்ட் ஃபைலும் ஓகே மெம்பர் ஃபார்ம் மாடல் அதை பேர்லாம் க்ரியேட் பண்ணி அது பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ காப்பி பண்ணுவோம் சரி. இதை காப்பி பண்ணி போட்டு இப்போ இதை வந்துட்டு நான் இதில் என்ன செய்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் இப்போ மெம்பர் ஃபார்ம் .CSHTML இதை கொண்டு போடுறேன் சரி. இதெல்லாம் கவனிக்கணுமே இப்போ மெம்பர் ஃபார்ம் மாடலில் தூக்கி விடலாம் மெம்பர் ஃபார்ம் மாடலாம் தான் வருது இவ்வளோ தேவையில்லை. ஓகே இல்லைன்னு இந்த இஷ்யூ வேறுனா நம்ம பைண்ட் பண்ணல அதெல்லாம் அந்த மெம்பர் அந்த இது வேறு இதாக இருக்குது. இல்லை இதே பார்த்தீங்கன்னானே உங்களுக்கு ஃபுல் HTML நான் போடல எடிட் மெம்பர்ன்ற ஒரு இதான் வருது. இப்போ இல்லை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கால பார்க்கல இப்போ மெம்பர் ஃபார்ம். ஸோ இதாங்கட என்ன கோட் பிஹைண்ட் ஃபைலில் இருக்குது சரி. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எங்களுக்கு என்ன இருந்திருக்கு இப்போ ஒன் போஸ்ட் ஏசிங்கில் ரெண்டு கன்செப்ட் அதில் அவ்வளோதையும் நான் காப்பி பண்ணுறேன் சரி. நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் இப்போ இதாக மாற்றணும் சரி. இதை காப்பி பண்ணி போட்டு இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுண்ட மெம்பர் ஃபார்ம் .CSHTML இருக்குது. இதை வந்துட்டு இதை போடுவோம் ஓகே. இப்போ இதை ஜில்லியில் ஜிம் டிபி கான்டெக்ஸ்ட் ஓகே. இப்போ இதை வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு எங்களுக்கு மெம்பர் இருக்குது மற்றது வந்து இமேஜ் ஃபைலில் பைண்ட் பண்ணுற இருக்குது மற்ற இந்த கோடு என்ன சொல்கிறேன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அட்டும் அப்டேட் ஆப்ரேஷனும் ஒரு இதிலே ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த கோடிங் வந்து நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். வேறு இமேஜ் அப்லோடிங் இதுவும் பார்த்தீங்கன்னு ஸோ இந்த எங்களுக்கு ஒரு ஃபார்ம் இந்த மெம்பர் ஃபார்ம்லேயே அட்டுக்கு மெரிட்டுக்குமான ஆப்ரேஷன் வந்து இங்கே ஒர்க் பண்ணிக்கொள்ளும்.
ஸோ நாங்கள் இதை ஒருக்கா செக் பண்ணி பார்ப்பேன். இப்போ இவ்வளோ தான் வேலை. இப்போ இப்போ இனி வந்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன். வா என்ன நடக்குதுன்னு வா. ஓகே, இப்போ மெம்பர்ஸை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ மெம்பர்ஸ் லிஸ்ட் ஆகிட்டு ஆட் மெம்பரை போவோம். இப்போ பார்த்தீங்களா, ஸ்டைலிங் இல்லைனா எல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு டேட்டா. இப்போ என்ஐசி நம்பர் சம்திங் வேலிடேஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட் நேம் கொடுத்து பார்ப்போம். இப்போ லாஸ்ட் நேம் கொடுத்து போட்டு இப்போ மேல் டேட் ஆஃப் பர்த் சம்திங் செட் பண்ணுவோம். செட் பண்ணி போட்டு இப்போ ப்ரொஃபைல் இமேஜையும் கொடுப்போம். இப்போ இதில் எங்களுக்கு ஒரு இமேஜ் பிக்சர்ஸ் சம்திங் ஒரு இமேஜை கொடுத்து பார்ப்போம். கொடுத்து சேவ் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்களா, இப்போ இங்கே எரர்ஸ் இருக்குது. என்ன direct not found exception could not find a path என்னதோ learn trace pagesல ஓகே could not find the part of the path. இப்படி ஒரு இமேஜ் அப்லோடிங்கில் அப்படி இஷ்யூ ஒன்று வருது. ஸோ என்ன இஷ்யூவால் அந்த பிரச்சனை வருது அப்படி இருக்கா நாங்களுக்கா பார்ப்போம்.